வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான பீட்ரூட் புலாவ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பீட்ரூட்டை வச்சு பிரியாணி, பொரியல், கூட்டு, அல்வா எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ இல்லை நெய்யோ சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு அன்னாசி மொக்கு சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே காரத்துக்காக நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 2 ஆழாக்கு அரிசி நான் ஊற வச்சுருக்கேன் சமைக்கிறதுக்காக. அதுக்கு நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் ஓரளவு வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, புதினா இலை இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு தான் நான் பீட்ரூட்டை இந்த மாதிரி ஷேப்க்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அதை மாதிரி கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு சாதத்துக்கு ஒரு வித்தியாசமான கலரை கொடுக்கும். கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதனால் நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதும் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால், 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் வந்துட்டு 2 ஆழாக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 2 ஆழாக்கு வந்துட்டு தேங்காய் பால், 2 ஆழாக்கு தண்ணி சேர்த்துட்டு திட்டமான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியவும் சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம சாப்பாடு செய்கிற அரிசியில் கூட பண்ணலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அரிசி சேர்த்துட்டு அந்த அரிசி வந்துட்டு கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணியே வேக வைக்கலாம். குக்கர் மூட வேண்டாம். அந்த தண்ணியும் சாதமும் கரெக்டாக ஈக்குவலாக வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியே வேக வைக்கலாம். இப்போது கரெக்டாக இருக்குது. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு புளிப்புக்காக நான் எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நறுக்கின புதினா இலைகளையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மரில் வைக்க போகிறோம். நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக விசில் வராது. அந்த ஹீட்டிலே அது நல்லா வெந்து வந்துடும். இப்போது ரொம்பவே கலர்ஃபுல்லான நல்லா ஆரோக்கியமான பீட்ரூட் புலாவ் தயாராகிடுச்சு. சாதம் பார்க்குறதுக்கே ரொம்பவே உதிரியாக டேஸ்டியும் நல்லாயிருக்கும். நான் 2 ஆழாக்கு அரிசின்றதுனால தான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாய் நீங்கள் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். இப்போது ரொம்ப சூப்பரான பீட்ரூட் புலாவ் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஆரோக்கியமான ரைஸ் ரெசிபியெல்லாம் செஞ்சு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.